தம்பி, அம்மா கூப்பிடுறாங்க, வா. அக்கா, நான் ஒரு ஃபோன் பேசணும், பேசிட்டு வந்துடுறேன். நீங்க போங்க. வேல்விழிக்கா? அக்கா, அதெல்லாம் இல்லக்கா. நீ இல்லைன்னு சொன்னாலும் உன் மூஞ்சி ஆமான்னு தான் சொல்லுது. அவகிட்ட அப்புறமா பேசிக்கலாம், முதல்ல நீ வா. அம்மா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரமா வா, போலாம். அப்படியா? அம்மா கோவப்பட தாங்க முடியாது, வாக்கா போலாம். அப்படியே செஞ்சிடலாம் ரூபா. வாடா கௌதம். அம்மா கூப்பிட்டீங்களாம்மா? இரு. லாவண்யா, அம்மா தாத்தா படத்துக்கு முன்னாடி ஒரு பாக்ஸ் வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. இந்தாங்கம்மா. கௌதம், அம்மா, இந்த நகைய பாத்தியா? இது சாதாரணமான நகை இல்ல. சிங்கராயர் குடும்பத்துக்கு மருமகளா வரப்போறவளுக்கு பரம்பரையா கொடுக்கற நகைதான் இது. உங்க பாட்டிக்கு அவங்க மாமியார் கொடுத்தாங்க, எனக்கு உங்க பாட்டி கொடுத்தாங்க. அப்ப நீ இந்த நான் இந்த நகைய நாளைக்கு வேல்விழிக்கு கொடுக்க போறேன். கௌதம், நான் சொன்னது உன் காதுல விழுந்துச்சா? என்ன தலையாட்டிட்டு இருக்க? நாளைக்கு இந்த நகைய வேல்விழிக்கு கொடுக்க போறேன்னு சொன்னேன். சரிம்மா, சரி. என்னடா ஒரு மாதிரியா இருக்க? இல்லம்மா, நான் எப்பவும் போல நார்மலா தான் இருக்கேன். உனக்கு இந்த நிச்சயதார்த்தத்துல விருப்பம் இருக்கா இல்லையா? ஏமா இப்படி கேக்குறீங்க? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. விருப்பம் இருக்கா இல்லையா? அதெல்லாம் இருக்குமா, இருக்கு. பிரச்சனை எதுவும் இல்லையே? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. கோவில்ல நிச்சயம் வச்சுக்க வேணா, மண்டபம் புடிங்கன்னு சொன்னதே இன்னும் நினைச்சிட்டு இருக்கியா? இல்லம்மா, அதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன். வேற எந்த நினைப்பு உன் மனசுல இருந்தாலும் அதையும் இந்த நிமிஷமே நீ மறந்துடணும், புரியுதா? புரியுதுமா. உன் மனசுல நானும் நான் சொல்றது மட்டும்தான் இருக்கணும், புரியுதா? போய் ரெஸ்ட் எடு, போ. இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு எவ்வளவு பட்ஜெட் ஆகும்னு பார்த்து சொல்றீங்களா? ஓகே மேடம், நான் கணக்கு போட்டு பார்த்துட்டு 1 ஹவர்ல உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன் மேடம். சார், உங்க கேட்டரிங் பத்தி எல்லாருமே ரொம்ப நல்ல விதமா சொன்னாங்க, அதான் உங்களுக்கே கொடுத்துட்டேன். எங்க வீட்டு நிச்சயத்துக்கு வந்து சாப்பிடுறவங்க வயிறு நிறைஞ்சு மனசு நிறைஞ்சு எங்க வீட்டு பொண்ணையும் மாப்பிளையும் வாழ்த்திட்டு போனோம். அதுக்கு தான் சார் சொல்றேன். நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நாங்க நல்லபடியா காப்பாத்துவோம் மேடம். சரிங்க சார். எங்க வேற ஏதாவது சொல்லணுமா? நீங்க எதுவுமே பேசாம சைலண்டாவே இருக்கீங்களே. நான் பேசுறதுக்கு என்ன இருக்கு? எல்லாத்தையும் தான் நீ பேசிட்டியே. உள்ள வரலாமா? அது வாங்க வாங்க வாங்க. சரி, அப்ப நான் கிளம்புறேன் மேடம். சரிங்க சார். வரேன் தம்பி. வாங்க 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 பாட்டிமா. வணக்கம் மாமா. வணக்கம் மச்சான். உட்காருங்க. ஹாய் சிஸ்டர். உட்காருங்க. சாரி மாமா, திடீர்னு ஃபோன் கூட பண்ணாம நாங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்ள, நீங்க உட்காருங்க. உட்காருங்க. ரோகிணி, போய் தண்ணி கொண்டு வந்து கொடுமா, போமா. சரி சரி, என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. நிச்சயதார்த்தத்துக்காக சொந்தக்காரங்க கிட்டலாம் அழைப்பு வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஏரியாலயும் எங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க 2-3 பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட சொல்லிட்டு அப்படியே அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். ஓ, சத்யா இந்த நிச்சயத்தை நடத்த விட மாட்டான்னு நாம நினைச்சோம். ஆனா அவ என்னடான்னா கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கம்முன்னு இருக்காளே. ஒருவேளை சத்யாவும் திருந்திட்டாளோ? ஐயோ, அப்படின்னா நாம மட்டும்தான் இன்னும் திருந்தாம இருக்கோமா? என்னமா அதுர, நிச்சயதார்த்த வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கா? ஆமாங்க, இப்ப கூட கேட்டரிங் காரங்க கிட்ட தான் பேசிட்டு இருந்தோம். நம்ம போன்ல பேசின மாதிரி மெனுவெல்லாம் எழுதி கொடுத்தாச்சு. கேட்டரிங்க்கு எவ்வளவு? கேட்டரிங் காரர் லிஸ்ட் வாங்கி பார்த்துட்டு பட்ஜெட் சொல்றேன்னு சொல்லிருக்காரு. செலவு எவ்வளவு ஆனாலும் அதை பத்தி கவலைப்படாதீங்க. நிச்சயதார்த்த செலவு ஃபுல்லா நாங்களே பாத்துக்கிறோம். என்ன சொல்றீங்க ஆதிர? இல்லங்க, முறையா
நமக்குள்ள என்ன முறை அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. நிச்சயதார்த்த செலவுல நாங்க பாத்துக்கிறோம். நீங்க பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் ஆளுக்கு 1 பவுன்ல மோதிரம் பண்ணிடுங்க.